இப்போ வந்து கேபிஐ பாலா அந்த தம்பியை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன். கேபிஐ பாலா தம்பி, என் உடன் பிறவா தம்பி, நீ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க. உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உனக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் இந்த கூட பிறக்காத அண்ணன் கூல் சுரேஷை கேளு, புரியுதா? அதே மாதிரி 4 பேர் 4 விதமாக சொல்ல தான் செய்வாங்க. நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் நீ பாட்டுக்கா திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு. அதனால் நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துட்டே இரு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த டீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. சரியா? இந்த பி டீம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இனிமேல் நம்ம சி டீமை தான் இறக்கி அதை வேலைகளும் பார்க்கணும். அதனால் நம்ம பிளான் படி அது கரெக்டாக போயிட்டுருக்கு. சரிங்களா? நீங்களும் பாலாவும் பேசி இல்லை இல்லை சார், சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல முடியாது சார், புரியுதுங்களா? ஏன்னா நானும் பாலாவும் கூட பிறக்காத அண்ணன் தம்பி. அன்னைக்கு நான் பேசின விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு வாரத்தில் 8-10 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் நிறையா படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம போயிடுது. அதனால் நீங்கள் இதை பற்றி பேசாமல் அந்த தம்பி நடித்த படத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதுதான் அன்றைக்கி நடந்த விஷயம். அதே மாதிரி தம்பி வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு வரான். அவனுக்கு பின்னாடி இருந்தே எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரில. ஒருவேளை எனக்கும் அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனாக்கா நானும் மக்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அன்றைக்கி நான் சொன்னது. ஆனால் அது வந்து வேறு மாதிரி பூகம்பமாக கிளம்பி தீவிரவாதின்றாங்க, அப்புறம் சர்வதேச கொள்ளையரன் அப்படின்றாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தம்பியை வந்து யாரும் குறை எதுவும் சொல்லாமல், நிறைகள் குறைகள் இருந்தாக்க என் தம்பி அவன், சரிங்களா? நான் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறனோ அதே மாதிரி தான். அதே அதுக்கப்புறம் பிக் பாஸ் வருது. அப்புறம் நீங்கள் பிக் பாஸை பற்றியே தான் மறுபடியும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க வாயில் மைக்க விட்டு, ஏமா அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சே, இவன் அங்கே போய் கையை பிடிச்சி இழுத்தானே, அந்த மரத்துக்கு கீழே கிஸ் அடிச்சாங்களே, இது பண்ணது சரியா, அது பண்ணது சரியா, ரூமுக்குள்ள என்னதுல சிகரெட் ரூமுக்குள்ளே போய் சிகரெட் அடிச்சாங்களா, தண்ணி அடிச்சாங்களா, கையை பிடிச்சி இழுத்தாங்களா, விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிக் பாஸை பற்றி பேச வந்துடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் இந்த பாலா மேட்டரை விட்டுருங்க. அது வந்து அவரை தாங்க கேட்கணும். அப்ப நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்களா? வீடியோ பார்த்துருந்தாங்க உங்களுக்கு தெரிய போகுது. இதை நான் எப்படி சொல்லுவேன், இல்ல இந்த தம்பி எப்படி சொல்லுவாரு, இல்ல இந்த தம்பி எப்படி சொல்லுவாரு? என்னங்க இப்பவும் சொல்றேன் சார், இப்பவும் சொல்றேன், நடிகர்கள் நாங்க மாத்தி மாத்தி தான் பேசுவோம். எங்களுக்கு வாய்ப்பு என்னங்க? ஆமாங்க, மக்கள் ஏமாறதான் கூடாது. நீங்க ஒரு படம் பாக்குறீங்கனாக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு படத்தை வந்து பார்த்துட்டு அதோட போயிருங்க. நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கனாக்க உங்களுக்கு எப்படி வரும் சோறு? அதே மாதிரி தான் அரசியலும், புரியுதுங்களா? உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்ட போடுங்க, பிடிக்கலையா போய் நோட்டால ஒரு குத்து. இப்பவும் சொல்றேன், நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு, புரியுதா? நான் இவ்வளோ பேசுனதால நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீங்கள் தயவு செஞ்சு இனிமேட்டு வீடியோ போடாதீங்க அப்படின்னாங்க. ஏமான்னு கேட்டேன். ஏங்க நீங்கள் போடுற வீடியோலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக நாங்கள் சிரிச்சு பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டா என் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டார். வேலைக்கு போகலன்னாக்கா நான் வீட்டில் எப்படிங்க குழம்பு வைக்கிறது, அரிசி வாங்குறது, வீட்டு வாடகை கட்டுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸு கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் கூட இப்போ நான் சொல்லுவேன். சரி வேணாம், நாகரிகம் கருதி அதை நான் சொல்லலை. அதனால் தயவு செஞ்சு சினிமாக்காரங்க நாங்கள் பேசுகிறத இந்த காதில் அந்த காதில் வாங்கி விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னது மாதிரி தான், குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை, புரியுதுங்களா? நான் எவ்வளவோ துரோகத்தை எல்லாம் சந்திச்சாலே, புரியுது, எவ்வளோ டைரக்டரை பார்த்துருப்பேன், எவ்வளோ ப்ரொடியூசரை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் என்னை கதற என்னென்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் நேசிப்பது சினிமா. உங்கம்மா எங்கம்மா இல்ல சினிமா. அம்மா மேல சத்தியம், சினிமா மேல பைத்தியம். அதனால சத்தியம், சினிமா மேல பைத்தியம்.